காளிகாயே வித்மஹே மசானவாசின்யே தீமஹி தன்னோ கோர பிரச்சோதயாத். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. மலையாள மாந்திரீக முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா, ஹனுமான் சுவாமி, ஆஞ்சநேயர் சுவாமி அவருடைய மந்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். சீக்கிரமா சித்தி கிடைக்கிற மாதிரி உள்ள மந்திரம் வேணும்னு நண்பர்கள் கோல் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த மந்திரம். அப்ப இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ முதல்ல உங்ககிட்ட வர்றதுக்காக அந்த பெல் பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்ப வீடியோக்கு நமக்கு போலாம். ஆஞ்சநேயர் சாமியோட வழிபாடு மந்திரம் தான் நம்ம சொல்ல போறோம். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி எளிமையான முறையில தான் மந்திரம் சொல்ல போறோம். இந்த மந்திரம் செய்யும் போது சுத்தமா இருக்கணும். சுத்தமான நம்ம சாப்பிடுற சாப்பாடு சுத்தமா இருக்கணும். மது, மாம்சம், கறி, மீன், முட்டை அந்த மாதிரி உள்ள ஒரு சாப்பாடு பக்கத்துல கூட நம்ம போகக்கூடாது. அசுத்தி கூடாது. உண்மையா இருக்கணும். பெண் சாவகாசம், தப்பான சாவகாசங்கள் இருக்கக்கூடாது. இந்த மந்திரம் ஜெபிக்கிற வேலையில உண்மையா இருக்கணும். சத்தியம் மட்டும்தான் சொல்லணும். அம்மா அப்பாவோட அனுகிரகம் நமக்கு வேணும். இந்த மந்திரம் சொல்றதுக்கு இந்த மந்திரம் இல்ல, ஏதோ ஒரு மந்திரம் உபாசனை பண்றதுக்கு முன்னாடி அம்மா அப்பாவோட கால் தொட்டு வந்துச்சு தான் மந்திரம் பண்ணணும். அப்போ இந்த மந்திரம் எப்படி செய்யறதுன்னா, முதல்ல ஸ்படிக மாலை நம்ம ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறது. ஸ்படிக மாலையில ஆஞ்சநேயருடைய ஒரு போட்டோ இப்போ முன்னாடி இருந்து வெள்ளை புஷ்பங்கள், வெள்ளைப்பூ, மல்லிகைப்பூ, அது மாதிரி மஞ்சள் கலர்ல உள்ள பூவு, அதுல நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். நெய் விளக்கு வைக்கணும். நம்ம எப்படி எண்ணெய்ன்னு சொன்னா எள்ளோட எண்ணெய் தானே வைப்போம். இது நெய் விளக்கு போட்டு தான் இந்த சாமிக்கு விளக்கு வைக்கணும். இந்த சாமிக்கு நீங்க படையல் போடுறதுன்னா தயிர் சாதம், உளுந்து வடை, பழங்கள் அந்த மாதிரி உள்ளதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். ஆனா இந்த பூஜை பண்ணும்போது இல்லைன்னா இந்த உபாசன முறை போகும்போது கண்டிப்பா சுத்தங்கிறது வேணும். நம்ம இருக்கிற இடமா இருந்தாலும் நம்மளும் 2 நேரம் குளிச்சு சுத்தமா இருந்துதான் பண்ணணும். அசுத்தியா தயவு செய்து இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் மட்டும் பண்ணாதீங்க. உண்மையா இருக்கணும். நீங்க இது பண்ண உங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றியா நடக்கும். உங்களை கண்டாலே பேய் பிசாசு எல்லாமே விலகிரும். ஏன்னா இந்த ஆஞ்சநேயர் சாமி அப்படி கூடயே நிற்பாரு. சிப்ர பிரசாதி தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் சிப்ர பிரசாதினா சீக்கிரமா உங்களுக்கு குணம் கிடைக்கும். அப்போ இந்த மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஜெய் ஸ்ரீராம் அந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லிட்டு தான் நீங்க இந்த மந்திரம் சொல்லணும். அதாவது ராமனுடைய மந்திரம் நம்ம சொல்லி இருக்கணும். ஜெய் ஸ்ரீராம், அந்த இவ்வளவு மட்டும் போதும். ஜெய் ஸ்ரீராம்னு 108 தடவை சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க இந்த மந்திரம் ஜெபிக்கணும். அப்பதான் இந்த மந்திரம் பரிபூர்ணமா சித்தி கிடைக்கும். இந்த ஆஞ்சநேயருக்கு புஷ்பங்களால், செவந்த பூவோ, வெள்ளை பூவோ, மஞ்சள் பூவால் நீங்க மாலை கட்டி போடலாம். வெள்ளருக்கு மாலையும் போடலாம், தவறு கிடையாது. அப்புறம் சிலவங்க வட மாலை போட்டிருப்பாங்க. அதுல ஒரு ஐதீகம் என்னன்னா, இந்த சீதாதேவிய பாக்குறதுக்கு லங்கைக்கு ஆஞ்சநேயர் போனப்போ சீதாதேவி சந்தோஷத்தால வட விருட்சத்தோட கீழே தான், அதாவது பெரிய ஆல்மரம் மாதிரி, அதுதான் வட விருட்சம்னு சொல்றது. அந்த ஆல்மரத்தோட மொட்டெடுத்து, வட விருட்சம் மொட்டெடுத்து மாலை போட்டது. அதுதான் வட விருட்சமா, வட மாலைன்னு சொல்றது. அது அப்புறமா நம்ம சாப்பிடுற வடையா அப்படி ஐதீகம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல ஆஞ்சநேயருக்கு வடை ரொம்ப பிடிக்கிறதுனால பிரசாதமா அப்படி மாலையா போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க பூவால மாலை கட்டி போடுங்க, வடைய பிரசாதமா நீங்க வைங்க, தயிர் சாதம் வைங்க, பழங்கள், ஃப்ரூட்ஸ், உங்களால என்னென்ன ஃப்ரூட்ஸ் வைக்க முடியும் அதை வைங்க. சுத்தமா ஸ்படிக மாலையில ஸ்ரீராம மந்திரம் 108 தடவை சொன்னதுக்கு பிறகு இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் நீங்க சொல்லுங்க. சுத்தமா செய்யணும். அதுதான் நான் முதல்ல இருந்து கடைசி வரை சொல்றேன். சுத்தமா 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 இருக்கணும். இந்த மந்திரம் நான் சொல்றேன். ஓம் நமோ பகவதி ஆஞ்சநேயாய மகாபலாய சுவஹா. இவ்வளவு மட்டும் போதும். ஓம் நமோ பகவதி ஆஞ்சநேயாய மகாபலாய சுவஹா. கிழக்கு திசை பார்த்துத்தான்
நம்ம இருந்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.